திருமதி வாரன், நீங்கள் கவலை கொள்வது போல் எனக்கு எதுவும் தோன்றவில்லை. எனது காலம் பொன் போன்றது. அதை இதில் செலவழிக்க வேண்டிய அவசியம் என்ன என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. எனக்கு வேறு வேலை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு ஹோம்ஸ் தனது பெரிய வெட்டி புத்தகத்தின் மீது கவனம் செலுத்த ஆரம்பித்தார். அதில் தான் சமீப காலமாக சேகரித்த துண்டு காகிதங்களை நேர்த்தியாக அடுக்கி வரிசைப்படுத்தி வைத்திருந்தார். ஆனால் நில உரிமையாளரான அந்த பெண்மணி மிக உறுதியாய் இருந்தாள். பெண்ணுக்கே உள்ள பிடிவாத குணத்தினாலும் அவள் அங்கிருந்து சிறிதும் நகரவில்லை. நீங்கள் தான் என் வீட்டில் குடியிருக்க ஒருவரை ஏற்பாடு செய்தீர்கள். அது ஒரு சின்ன விஷயம். ஆனால் அதை அவர் மறப்பதே இல்லை. அடிக்கடி நினைவூட்டிக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் எப்படி இருட்டினுள் வெளிச்சத்தை ஏற்படுத்தினீர்கள் என்பதை அவ்வளவு சிலாகிக்கிறார். எனக்கே இருட்டில் இருக்கும்போது அந்த சந்தேகம் வரும்போதெல்லாம் அவர் சொன்னதுதான் ஞாபகம் வரும். நீங்களும் அதை அனுபவித்து பார்த்தால்தான் உங்களுக்கு புரியும். ஹோம்ஸ் புகழ்ச்சிக்கு மயங்குபவர். அதே போல் அன்பொழுக பேசினாலும் அவரை எளிதாக கவர்ந்து விடலாம். அந்த இரண்டு விசைகளும் சேர்ந்து அவரை மெதுவாக அவரது இருக்கையில் வேறு வழி இல்லாமல் அமர வைத்து விட்டது. அப்ப சரி, என்ன நடந்தது என்று சொல்லுங்கள், கேட்போம். புகையிலைக்கு நீங்கள் தடை போட மாட்டீர்கள் தானே? நான் புகைப்பேன். உங்களை பார்த்தால் கொஞ்சம் கலவரப்பட்டவர் போல் தெரிகிறது. உங்களது வாடகைக்காரர் வீட்டிலே அடைப்பட்டிருப்பதால் உங்களால் அவரை சந்திக்க முடியவில்லை என்று நீங்கள் கவலைப்படுகிறீர்கள். நானும் கூட அப்படித்தான். தொடர்ச்சியாக வார கணக்கில் கூட என்னை சில நேரம் பார்க்க முடியாது. சந்தேகமே இல்லை. ஆனால் இது சற்று வித்தியாசமாக இருக்கிறது. எனக்கு பயமாகவும் இருக்கிறது. பயத்தினால் எனக்கு உறக்கமும் வருவதில்லை. காலையில் இருந்து இரவு வெகு நேரம் வரை அவரது வேகமான காலடி சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஆனால் அவரை நேரில் பார்க்க முடியாதது எனக்கு மிகவும் கலக்கமாகவே இருக்கிறது. எனது கணவரும் என்னை போலவேதான் மிகவும் பயந்து போய் இருக்கிறார். ஆனால் அவர் பகலில் வேலைக்கு போய்விடுகிறார். இந்த பயத்தினால் எனக்கு ஓய்வே கிடைப்பதில்லை. அவர் எதனால் ஒளிந்து கொண்டிருக்கிறார்? என்னதான் செய்து விட்டார்? அந்த பெண்ணை விட்டால் நான் தனியாகத்தான் இருக்கிறேன். என்னால் இதற்கு மேலும் பொறுக்க முடியவில்லை. ஹோம்ஸ் தனது நீண்ட மெலிதான விரல்களை அந்த பெண்மணியின் தோளில் அழுத்தினார். அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு மனோதத்துவ முறையில் குணமாக்கும் சக்தி இருந்தது. அவர் பேசும்போது அந்த பெண்ணின் கண்களில் இருந்த பயம் நீங்கிவிட்டது. அவளது வெகுண்டிருந்த அவயங்கள் எல்லாம் கொஞ்சம் அமைதி அடைந்திருந்தன. அவர் சுட்டிக்காட்டிய ஆசனத்தில் அமர்ந்தார். நான் இந்த வழக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு அனைத்தும் தெரிந்தாக வேண்டும் என்றார் அவர். மெதுவாக யோசித்து சொல்லுங்கள். சின்ன விஷயம்தான் ரொம்பவும் முக்கியமானதாக இருக்கும். அவர் 10 நாளைக்கு முன் வந்து 15 நாட்களுக்கான வாடகையை முன்பே கொடுத்து விட்டார் என்று சொல்லி இருந்தீர்கள். அவர் என்னுடைய நிபந்தனைகள் என்னவென்று கேட்டார். நான் ஒரு வாரத்திற்கு 50 சில்லிங்குகள் என்று கூறினேன். வீட்டின் மேலே ஒரு அமரும் அறையும் படுக்கை அறையும் இருக்கின்றன. நன்று. தனது விதிமுறைகளுக்கு ஒத்துக்கொண்டால் தான் ஒரு வாரத்திற்கு 50 பவுண்டுகள் தருவதாக சொன்னார். நான் ஒரு ஏழை பெண்மணி ஐயா. என் கணவருக்கும் சொற்ப சம்பளம்தான். அதனால் அந்த பணம் எனக்கு பெரிதாகப்பட்டது. அங்கேயே ஒரு 10 பவுண்ட் தாளை எடுத்து நீட்டினார். இந்த நிபந்தனைகளுக்கு ஒத்துக்கொண்டால் இன்னும் நீண்ட காலத்திற்கு இதே போல் கிடைத்து கொண்டே இருக்கும் என்றார். இல்லை என்றால் தான் கிளம்பி போய்கொண்டே இருப்பேன் என்றார். நிபந்தனைகள் என்னென்ன? அவருக்கு ஒரு சாவி கொடுத்து விட வேண்டும். அது பரவாயில்லை. வாடகைக்காரர்கள் எப்பவும் கேட்பதுதான். அவரை தனியாக விட்டுவிட வேண்டும். எப்பொழுதும் எந்த காரணத்திற்காகவும் அவரை தொந்தரவு செய்யக்கூடாது. நிச்சயம் அதில் எதுவும் வினோதமாக இல்லை. காரணம் இல்லை. இதெல்லாம் எல்லா காரணங்களுக்கும் அப்பாற்பட்டது போல் தெரிகிறது. அவர் 10 நாட்களாய் அங்கு இருக்கிறார். நானோ எனது கணவரோ பெண்ணோ ஒரு முறை கூட அவரை பார்க்கவே இல்லை. அவரது வேகமான காலடி சத்தம் மட்டுமே காலை மாலை இரவு என்று கேட்டுக்கொண்டே இருக்கிறது. வந்த முதல் நாளிரவை தவிர வேறெப்போதும் வெளியே செல்லவே இல்லை. ஆக முதல் நாளிரவு வெளியே சென்றார் இல்லையா? ஆமாம், சென்றவர் வெகு நேரம் கழித்தே வீட்டிற்குள் நுழைந்தார். நாங்கள் அனைவரும் உறங்கிய பின். இதை பற்றி வீட்டிற்கு குடிவந்த பின்னாடிதான் தான் அவ்வாறு செய்வேன் என்று சொன்னார். அதனால் கதவில் உட்புறம் சட்டமிட வேண்டாம் என்றும் கூறியிருந்தார். அவர் நள்ளிரவு தாண்டி மாடியில் ஏறுவதை நான் கண்டேன். அவருக்கு உணவு அவர் அறையில் இருந்து மணி அடித்த உடனே அறைக்கு வெளியில் இருக்கும் ஒரு ஆசனத்தில் வைத்துவிட வேண்டும் என்று குறிப்பிட்டு சொன்னார். அவர் முடித்தவுடன் திரும்பவும் மணி அடிப்பார். நாங்கள் வந்து அதே ஆசனத்தில் இருந்து எடுத்துக்கொள்வோம். அவருக்கு வேறு ஏதாவது தேவை இருந்தால் ஒரு சிறிய காகிதத்தில் அச்சுப்பதித்து வைத்து விடுவார். அச்சுப்பதித்தா? ஆமாம், பென்சிலால் காகிதத்தில் அச்சுப்பதித்து வைப்பார். ஒரே ஒரு வார்த்தை மட்டும், தேவைப்படும் பொருளை பற்றி. உங்களிடம் காண்பிக்க வேண்டி இதோ ஒன்று கொண்டு வந்திருக்கிறேன். சோப்பு என்று இருக்கிறது பாருங்கள். இதோ இன்னொன்று தீப்பெட்டி என்று. இதுதான் முதல் நாள் காலையில் வைக்கப்பட்டது. தின கெசட். நான் தினமும் அந்த தினசரி செய்தித்தாளை அவரது காலை உணவுடன் சேர்த்தே வைத்து விடுவேன். வாட்சன் என்று அழைத்தார் ஹோம்ஸ்.
மிகவும் ஆர்வத்தோடு அந்த பெண்மணி கொடுத்த காகிதங்களை பார்த்து கொண்டே, இது நிச்சயம் கொஞ்சம் வினோதமாகத்தான் இருக்கிறது. தனிமைப்படுத்திக் கொள்வதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் ஏன் அச்சு பதிக்க வேண்டும்? அது மிகவும் நேரம் எடுக்கும் வேலையாச்சே. ஏன் எழுதி கொடுக்க கூடாது? இதன் காரணம் என்னவாக இருக்கும் வாட்சன்? அவர் தனது கையெழுத்தை மறைக்க முயற்சி செய்திருக்கலாம். ஆனால் ஏன் தனது வீட்டின் உரிமையாளரிடம் தனது கையெழுத்தை மறைக்க வேண்டிய அவசியம் என்ன? அது நீங்கள் சொல்வது போல் இருந்தாலும் ஏன் ஓரிரு சொற்கள்? அதன் காரணம் என்ன வாட்சன்? என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அறிவார்த்தமான பேச்சுக்கு ஒரு இனிமையான அடித்தளம் போட்டு கொடுத்து இருக்கிறது. இந்த வார்த்தைகள் ஒரு அகலமான நுனி கொண்ட வயலட் நிற பென்சிலால் எழுதப்பட்டிருக்கிறது. எழுதி முடித்த பின் இங்கே முனையில் ஒரு பகுதி கிழிக்கப்பட்டிருக்கிறது. முதல் எழுத்தின் ஒரு சிறு பகுதியும் அதனோடு சென்று விட்டது. இது ஏதோ சொல்வது போல் இருக்கிறது அல்லவா வாட்சன்? கவனமாயிருப்பதை மிகவும் சரியானது. அந்த மனிதனின் அடையாளம் அறிவிப்பது போல் ஏதோ ஒரு தடயம், ஒரு கைவிரல் ரேகை ஏதாவது இருந்திருக்கலாம். திருமதி வாரன், நீங்கள் அந்த மனிதன் நடுத்தரமாக இருந்தார் என்று சொன்னீர்கள். மாநிறமாய் தாடி வைத்துக் கொண்டு என்ன வயதிருக்கும்? இள வயது, 30 தாண்டாது. வேறு எதுவும் குறிப்புகள் இருக்கின்றனவா? அவர் நன்றாக ஆங்கிலம் பேசினார். ஆனால் அவரது உச்சரிப்பில் இருந்து அவர் வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கலாம் என்று தோன்றுகிறது. அவர் நல்ல உடை அணிந்திருந்தார் அல்லவா? ஆம், ஒரு நன்மகனை போன்று அருமையான உடை உடுத்தியிருந்தார். கருப்பான உடைகள், வெளியில் எதுவும் தெரியாது. அவர் பெயர் எதுவும் சொல்லவில்லையா? இல்லை ஐயா, இதுவரை அவருக்கு எதுவும் தொலைபேசி அழைப்புகள், தபால்கள் வந்ததா? இல்லை. நீங்களோ உங்கள் பெண்ணோ காலையில் அவரது அறைக்கு செல்வதில்லையா? இல்லை, அனைத்தையும் அவரே செய்து கொள்வார். மிகவும் அருமையான விஷயம். அவரது பெட்டிகள் எல்லாம்? அவரிடம் ஒரே ஒரு பெரிய பழுப்பு நிறத்தில் பை இருந்தது, வேறெதுவும் இல்லை. நமக்கு தேவையான விவரங்கள் எதுவும் இருப்பதாக தெரியவில்லை. அந்த அறையில் இருந்து வேறெதுவும் வந்ததாக தோன்றவில்லையா? ஒன்று கூடவா இல்லை. அந்த பெண்மணி தனது பையில் இருந்து ஒரு கடித உரை ஒன்றை வெளியே எடுத்தாள். அதில் இருந்து 2 எரிந்த தீக்குச்சிகள் 2ம் ஒரு சிகரெட் துண்டும் எடுத்து மேசை மீது வைத்தார். இன்று காலையில் அவரது தட்டில் இவைகள் இருந்தன. நீங்கள் சிறிய பொருளில் இருந்து கூட பெரிய விஷயங்களை கறக்க வல்லவர் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதனால் தான் இவற்றை கொண்டு வந்தேன். ஹோம்ஸ் தன் தோள்களை குலுக்கினார். இதில் ஒன்றும் இல்லை என்றார் அவர். தீக்குச்சிகள் சிகரெட்டை பற்ற வைக்க பயன்பட்டிருக்கின்றன. அதன் எரிந்த நுனி சிறிதாக இருப்பதிலேயே அது நன்றாக புலப்படுகிறது. ஒரு சுருட்டோ பைப்போ பற்ற வைக்க அரை தீக்குச்சி செலவாகும். ஆனால் இந்த சிகரெட் துண்டு வினோதமாய் இருக்கிறது. அவருக்கு மீசையும் தாடியும் இருந்தது என்று சொன்னீர்கள் அல்லவா? ஆமாம். அதுதான் எனக்கு புரியவில்லை. இதை வைத்து பார்க்கும்போது தாடியும் மீசையும் இல்லாதவர் தான் இதை புகைத்திருக்க முடியும். ஏன் வாட்சன், உங்களை போன்ற சிறு மீசை உள்ளவர்களை கூட அது சுட்டுவிடும் அல்லவா? ஒரு பிடிப்பான் என்று நான் சொன்னேன். இல்லை இல்லை, முனை மழுங்கி இருக்கிறது. திருமதி வாரன், அவரது அறையில் 2 பேர் இருக்க வாய்ப்பில்லையா? இல்லை ஐயா, அவர் மிகவும் கம்மியாகவே சாப்பிடுவார். அதை சாப்பிட்டு எப்படித்தான் உயிர் வாழ்கிறாரோ என்று கூட நான் எண்ணியதுண்டு. நன்று. இன்னும் சில விவரங்கள் வரும் வரை நாம் காத்திருப்பதுதான் சிறந்தது. உங்களை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களது வாடகை வந்துவிட்டது. அவரோ தொந்தரவு செய்யும் ஆளும் இல்லை. கொஞ்சம் வினோதமானவர் என்று நிச்சயம் சொல்லலாம். அவர் நன்றாக பணம் செலுத்தி விடுகிறார். அவர் தன்னை காட்டிக்கொள்ளக் கூடாது என்று நினைக்கிறார். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அவரது அந்தரங்கத்தில் நாம் மூக்கை நுழைக்க முடியாது. அவரால் ஏதாவது பிரச்சனை என்று வரும் வரை. நான் இந்த வழக்கை எடுத்துக்கொண்டு விட்டேன். அது என் கண்களில் இருந்து தப்ப முடியாது. வேறு ஏதாவது புதிதாய் நடந்தால் உடனடியாக எனக்கு தெரிவியுங்கள். என் உதவி தேவைப்பட்டால் நிச்சயம் நான் செய்வேன். இந்த வழக்கில் ஒரு சில ஆர்வமூட்டுகிற செய்திகள் இருக்கின்றன வாட்சன் என்று அந்த பெண்மணி கிளம்பியதும் சொல்ல ஆரம்பித்தார். அவை நிச்சயம் அற்பமானதாக இருக்கலாம். ஒருவனின் பைத்தியக்காரத்தனம், இல்லையேல் வெளியில் தெரிவதை விட ஆழமானதாகவும் இருக்கலாம். முதலாய் அப்பட்டமாய் தெரிவது என்னவென்றால், வீட்டில் இப்பொழுது இருக்கும் மனிதன் அவர்களை ஏற்கனவே சந்தித்த மனிதனாய் இருக்க வாய்ப்பில்லை. ஏன் அப்படி நினைக்கிறீர்கள்? இந்த சிகரெட் முனையை தவிர்த்து அறை எடுத்தவுடனேயே அவன் ஒரே ஒரு முறை மட்டும் வெளியே சென்றிருக்கிறான். அவன் மீண்டும் வந்தான், அல்லது வேறு யாரோ வந்திருக்கிறார்கள். எல்லோரும் உறங்கிய பின் வெளியே சென்றவன் தான் உள்ளே வந்தான் என்பதற்கு நமக்கு எவ்வித சாட்சியும் இல்லை. இருந்தும் அறை எடுத்தவன் நன்றாக ஆங்கிலம் பேசக்கூடியவன். ஆனால் இன்னொருவன் தீக்குச்சிகள் என்றிருக்க வேண்டிய இடத்தில் தீக்குச்சி என்று அச்சிட்டிருக்கிறான். அந்த வார்த்தையும் ஒரு அகராதியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்க வேண்டும். அது பெயர் சொல்லை கொடுத்திருக்கும், பன்மையை கொடுத்திருக்காது. சுருக்கமாக எழுதியது தனது ஆங்கில அறிவின்மையை மறைக்க, தங்கி இருப்பவர்கள் இடம் மாற்றிக்கொள்ள. ஆனால் என்ன காரணத்திற்காக? அதுதான் நமது பிரச்சனை. புலனாய்வு செய்ய எனக்கு தெரிந்து ஒரு எளிதான வழி இருக்கிறது. லண்டனில் வெளியாகும் பத்திரிகைகளில் இருந்து தினமும் தான் சேகரித்த வாசகர்களின் சொந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லும் ஆசிரியர்களின் அறிவுரைகள் கொண்ட பிரமாண்டமான தொகுப்பை கைகளில் எடுத்தார். எவ்வளவு கூக்குரல்கள், சலுகைகள், முனகல்கள், உளறல்கள்!
எவ்வளவு தனிமையான குப்பையை நிரப்பும் அளவு நிகழ்வுகள். அசாதாரணமான நிகழ்வுகள் பற்றி படிக்கும் ஒரு மாணவனுக்கு நிச்சயம் இது ஒரு விலைமதிப்பற்ற வேட்டைக்களம். அவன் தனியாளாய் இருக்கிறான். அவனை கடிதத்திலும் ஒரு முழுமையான மர்மத்தை உடைக்காமல் அணுக முடியாது. வேறு எப்படிதான் செய்திகளும் தகவல்களும் அவனை அடைய முடியும்? எதுவுமே இல்லாமல். ஒரே ஒரு வழிதான், அது செய்தித்தாள்களின் விளம்பரம். வேறெந்த வழியும் இல்லை. நல்ல வேளையாக நாம் கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு நாளிதழ் மட்டுமே. இங்கே தினகிசட் நாளிதழின் போன 2 வாரங்களின் தொகுப்பு இருக்கிறது. இளவரசனின் பனிச்சறுக்குக்கு கழகத்தில் கருப்பு கழுத்து பட்டை அணிந்த பெண். அதை விட்டுவிடலாம். ஜிம்மி நிச்சயம் தன் அம்மாவின் இதயத்தை உடைக்க மாட்டாள். இது நிச்சயம் சம்பந்தமில்லாதது. பிரிக்ஸ்டன் பேருந்தில் மயக்கமுற்ற பெண். இவளும் என்னை கவரவில்லை. தினமும் என் இதயம் உருகுகிறது. உளறல் வாட்சன், கட்டுப்படுத்த இயலாத உளறல். இது கொஞ்சம் ஒத்துவரும் போல் தோன்றுகிறது. கேளுங்களேன், பொறுமையாயிருங்கள். தொடர்புக்கு சரியான வழிமுறை நிச்சயம் கண்டுபிடித்து விடலாம். அதுவரை இதே பத்தியில் அது வாரனின் வீட்டிற்கு வாடகைக்கு வந்த 2வது நாள். அது கொஞ்சம் நம்பும்படியாக இருக்கிறது இல்லையா? அந்த மர்ம மனிதனுக்கு ஆங்கிலம் தெரியும். அவனுக்கு அதை அச்சுப்பதிக்க தெரியாத போதிலும் மீண்டும் அதன் தொடர்ச்சி இருக்கிறதா என்று பார்க்கலாம். ஆம், இதோ 3 நாட்கள் கழித்து நான் வெற்றிகரமாக ஏற்பாடுகள் செய்து கொண்டிருக்கிறேன். பொறுமை, விவேகம். மேகங்கள் விலகும் பின் 1 வாரமாக ஒன்றும் இல்லை. அதன் பின் திட்டவட்டமாக ஒன்று வருகிறது. பாதை தெளிவாகிறது. எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தால் செய்தி அனுப்பு. சங்கேத வார்த்தைகள் ஞாபகம் இருக்கட்டும். ஒரு A2B, அதே போல மீண்டும் தொடர்பு கொள்வேன். இதுதான் நேற்றைய செய்தி. இன்றைய செய்தி ஒன்றும் இல்லை. இது அனைத்தும் திருமதி வாரனின் வீட்டில் இருப்பவனுக்கு நன்றாக பொருந்துகிறது. நாம் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் இது இன்னும் கொஞ்சம் தெளிவாகும் என்று தோன்றுகிறது. அது நிரூபிக்கப்பட்டது. ஏனெனில் எனது நண்பன் காலையில் கணப்படுப்பிற்கு முன் மன நிறைவான ஒரு புன்னகையோடு நின்று கொண்டிருந்தார். இது எப்படி வாட்சன் என்று கத்தினார். அன்றைய செய்தித்தாளை கையில் எடுத்து காட்டியபடி. பெரிய சிவப்பு வீடு, வெள்ளை கற்கள், முன்புறம் 3வது மாடி, 2வது சாளரம். கதிரவன் மறைந்த பின் இது போதும். காலை உணவிற்கு பின் நாம் திருமதி வாரன் வீட்டிற்கு அருகில் சென்று கவனிக்க வேண்டும். திருமதி வாரன், இந்த காலை வேளை என்ன செய்தியுடன் வந்திருக்கிறீர்கள்? எங்கள் கட்சிக்காரர் சட்டென்று ஆக்ரோஷமாக அறையில் நுழைந்தார். அதை பார்த்தவுடன் தெரிந்துவிட்டது அவர் ஏதோ ஒரு புதிய முக்கியமான செய்தியுடன் வந்திருக்கிறார் என்று. இது ஒரு காவல்துறை சம்பந்தப்பட்ட விஷயம் திரு ஹோம்ஸ் என்று கத்தினார். இதற்கு மேலும் பொறுமையாய் இருக்க முடியாது. அவன் இன்றே வீட்டை காலி செய்து கிளம்ப வேண்டும். நான் நேரடியாக அவனிடம் சென்று சொல்லி இருப்பேன். ஆனால் உங்களிடம் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும் என்று நினைத்தே இங்கு வந்தேன். ஆனால் நான் பொறுமையின் விளிம்பில் நிற்கிறேன். அதுவும் என் கணவனை தாக்கும் போது. திரு வாரன் தாக்கப்பட்டாரா? அவர் முரட்டுத்தனமாக நடத்தப்பட்டார். யார் அதை செய்தது? அதைத்தான் கண்டுபிடிக்க வேண்டும். அது இன்று காலை நடந்தது. டோட்டன்ஹாம் நீதிமன்ற சாலையில் உள்ள மார்டன் மற்றும் வேலேட் என்னும் நிறுவனத்தில் நேரத்தை ஆவணப்படுத்துபவராக வேலை செய்கிறார். அவர் வீட்டில் இருந்து காலை 7 மணிக்கு கிளம்பியாக வேண்டும். இன்று காலை அவர் ஒரு 10 அடி கூட நடந்திருக்க மாட்டார். அப்பொழுது அவர் பின்னால் இருவர் வந்து போர்வையை போர்த்தி ஒரு வாடகை காரில் அவரை ஏற்றி கடத்தி சென்று விட்டனர். 1 மணி நேரம் அவரை காரில் சுற்றிவிட்டு வெளியே தள்ளிவிட்டு சென்று விட்டனர். மிகவும் கலவரப்பட்டு கட்டுண்டு கிடந்ததால் அதன் பின் அந்த காருக்கு என்ன ஆனது என்று அவரால் சொல்ல முடியவில்லை. நினைவு வந்த பின் எழுந்து பார்த்தால் அவர் காம்ஸ்டேட் ஹீத் என்னும் இடத்தில் இருந்திருக்கிறார். அங்கிருந்து ஒரு பேருந்தில் ஏறி வீட்டிற்கு வந்துவிட்டார். இப்பொழுது வீட்டில் இருக்கிறார். நான் உடனே உங்களுக்கு செய்தி சொல்ல கிளம்பி வந்துவிட்டேன். மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கிறது என்றார் ஹோம்ஸ். அவர்களது தோற்றங்களை அவரால் அடையாளம் கண்டுபிடிக்க முடிந்ததா? அவர்கள் ஏதாவது பேசினார்களா? இல்லை. அவர் முற்றிலும் மயக்கமடைந்து விட்டார். ஏதோ ஒரு மாயக்கரம் அவரை தூக்கியது போலவே இறக்கிவிட்டது மட்டுமே அவருக்கு தெரிந்திருக்கிறது. இருவர் குறைந்தது இருக்க வேண்டும், இல்லையேல் 3. இது உங்கள் வீட்டில் இருப்பவர்தான் செய்தார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? நாங்கள் அந்த வீட்டில் 15 ஆண்டுகளாக இருக்கிறோம். இது போல் எப்போதும் நடந்ததில்லை. பொறுத்தது போதும் என்று முடிவெடுத்து விட்டேன். பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை. இன்றே அவனை வீட்டை விட்டு வெளியேற்றினால்தான் நிம்மதி. கொஞ்சம் பொறுமையாய் இருங்கள் திருமதி வாரன். அவசரப்பட்டு எதுவும் செய்து விடாதீர்கள். முதலில் தெரிந்ததை விட இது மிகவும் முக்கியமானதாக இருக்கும் போல் தெரிகிறது என்று நான் நினைக்கிறேன். உங்களது வாடகைக்காரருக்கு ஏதோ ஒரு ஆபத்து இருக்கிறது என்று மட்டும் நன்றாக புரிகிறது. அவரது எதிரிகள் உங்கள் வீட்டுக்கு அருகிலேயே சுற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் தெளிவாக தெரிகிறது. பனிமூட்டத்தில் உங்கள் கணவரை தவறுதலாக கடத்தி விட்டார்கள். தங்கள் தவறு புரிந்து விட்டதால் அவரை உடன் விட்டு விட்டார்கள். அது தவறுதலாக நடக்கவில்லை என்றால் அவருக்கு இந்நேரம் என்ன ஆகியிருக்கும் என்று சொல்ல முடியாது. சரி, நான் என்னதான் செய்வது திரு ஹோம்ஸ்? உங்களது வீட்டில் குடியிருப்பவரை காண வேண்டும் என்று மிக ஆவலாய் இருக்கிறது திருமதி வாரன். கதவை உடைக்காமல் அது எப்படி சாத்தியம் என்பது எனக்கு புரியவில்லை. அவர் நான் தட்டை வைத்து திரும்பியவுடன் கதவை பூட்டி விடுகிறார்.
அவர் அந்த தட்டை எடுத்த பின் தான் உள்ளே செல்ல முடியும் அல்லவா? நாம் மறைந்திருந்து அவரை கவனிக்கலாம். அந்த பெண்மணி ஒரு கணம் யோசித்தார். நன்று ஐயா, அதன் எதிரில் ஒரு சின்ன அறை இருக்கிறது. என்னால் ஒரு இருவிழி நோக்காடு ஏற்பாடு செய்ய முடியும். அதன் பின் நீங்கள் அந்த அறையில் இருந்து கவனிக்கலாம். அபாரம் என்று கத்தினார் ஹோம்ஸ். எப்பொழுது அவர் மதிய உணவு சாப்பிடுவார்? 1 மணிக்கு. நானும் வாட்சனும் சரியான நேரத்திற்கு அங்கு வந்து விடுவோம். இப்போதைக்கு நீங்கள் செல்லலாம். நண்பகல் 12:30 மணி அளவில் பெரிய ஓர்மி சாலையில் உள்ள அவரது வீட்டின் மாடிப்படியில் இருந்தோம். அது ஒரு பெரிய மஞ்சள் நிற கற்களால் கட்டிய மாளிகை. பிரித்தானிய அருங்காட்சியகத்தின் வடகிழக்கு வாயிலின் அருகே உள்ள ஒரு சிறிய சந்தில் அமைந்துள்ளது அந்த வீடு. சாலையின் ஒரு முனையில் அமைந்துள்ளதால் அதில் இருந்து கோவி தெருவில் உள்ள ஆடம்பரமான வீடுகள் எல்லாம் தெரிந்தன. ஒரு நமட்டு சிரிப்பு சிரித்து கொண்டே வரிசையாய் அமைந்திருந்த வீடுகளில் ஒன்றை சுற்றி காட்டினார். அது நம் கண்களில் படாமல் போகவே போகாது. அப்படி அது மேல் எழும்பி இருந்தது. அங்கே பாருங்கள் வாட்சன் என்றார் அவர். பெரிய சிவப்பு வீடு, கற்களால் கட்டிய முகப்புடன் அங்கு சமிக்ஞை கொடுக்கும் நிலையமும் இருக்கிறது. நமக்கு இடமும் தெரிந்துவிட்டது, குறியீடும் தெரியும். அதனால் நமது வேலையும் எளிதாகிவிட்டது. அந்த வீட்டின் சாளரத்தில் வாடகைக்கு என்ற பலகையும் தொங்குகிறது. அது யாரும் இல்லாத வீடு என்றும் இந்த குழுவினர் உள்ளே சென்று வர வழிவகை தெரிந்த வீடு என்பதும் தெளிவாக புரிகிறது. திருமதி வாரன், இப்பொழுது என்ன செய்யலாம்? நான் அனைத்தையும் தயாராக வைத்துள்ளேன். நீங்கள் இருவரும் காலணிகளை கழற்றிவிட்டு மேலே வந்தால் சரியாக இருக்கும். அந்த பெண்மணி ஏற்பாடு செய்த அறை மிகவும் அருமையான மறைவிடமாக இருந்தது. அந்த கண்ணாடியும் எதிரில் இருக்கும் அறைக்கதவு துல்லியமாக தெரியும் அளவு சரியான கோணத்தில் அமைந்திருந்தது. நாங்கள் அமர்ந்து தயார் நிலைக்கு வந்த சிறிது நேரத்தில் அந்த அம்மா கிளம்பியவுடன் அவர் தனது சாப்பாட்டிற்காக மணி அடித்தார். இப்பொழுது அந்த பெண் சாப்பாட்டு தட்டை எடுத்துக்கொண்டு மேலே வந்தார்கள். பூட்டிய கதவின் முன் அதை வைத்தார்கள். அதன் பின் பெருத்த ஓசையுடன் அவர்கள் கீழே சென்றார்கள். நாங்கள் ஒளிந்து கொண்டே கண்ணாடியின் மேலே பார்வையை பதித்த வண்ணம் இருந்தோம். அந்த பெண்ணின் காலடி சத்தம் மறைந்தவுடன் கதவை திறக்க சாவியை திருகும் சத்தம் கேட்டது. கைப்பிடி சுழன்றது. கதவை திறந்து 2 மெல்லிய கரங்கள் ஆசனத்தின் மேலிருந்த தட்டை எடுத்தன. சில நிமிடங்களில் அது உடனே திருப்பி வைக்கப்பட்டது. அப்பொழுது நான் அந்த கருமையான அழகான பயந்த முகத்தை பார்த்தேன். சிறு பெட்டி போன்ற அறையின் குறுகிய ஓட்டையின் வழியே. அதன் பின் கதவு சாத்தப்பட்டது. சாவி மறுமுறை திருகியது. அதன் பின் அமைதி தவழ்ந்தது. ஹோம்ஸ் என் சட்டையை பிடித்து இழுத்தார். அதன் பின் நாங்கள் இருவரும் படியின் வழியாக கீழே செல்ல ஆரம்பித்தோம். நான் சாயந்தரம் செய்தி சொல்கிறேன் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த பெண்ணிடம் சொன்னார் ஹோம்ஸ். இதை நமது வீட்டில் ஆலோசிப்பதுதான் சரியாக இருக்கும் என்று எண்ணுகிறேன் வாட்சன். நான் நினைத்தது சரி என்றே தோன்றுகிறது. நீங்களும் கண்டது போல் என்று சொன்னார் தனது சாய்வு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே. வாடகைக்காரர்கள் தங்கும் வீட்டை இடம் மாற்றுகிறார்கள். ஆனால் அது ஒரு பெண்மணியாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அதுவும் சாதாரண பெண்மணி அல்ல வாட்சன். அவள் நம்மை பார்த்து விட்டாள். ஆம், அது அவளை கலவரப்படுத்தி விட்டது. நிச்சயமாக. பொதுவாக அனைத்து நிகழ்வுகளும் பொருந்தி வருவது போல் தோன்றுகிறது இல்லையா? இருவர் ஒரு பெரிய ஆபத்தில் இருந்து தப்பிக்க வேண்டி லண்டனில் மறைந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எவ்வளவு தூரம் மறைந்து வாழ்கிறார்கள் என்பதே அவர்கள் எவ்வளவு பெரிய ஆபத்தில் சிக்கியிருக்கிறார்கள் என்பதை காட்டுகிறது. அந்த ஆணுக்கு வெளியில் வேலை இருப்பதால் அவளை வீட்டில் பாதுகாப்பாக விட்டு கிளம்ப வேண்டிய சூழலில் இருக்கிறான். இது சுலபமான விஷயம் அல்ல. ஆனாலும் அதை அவன் தனது சுய புத்தியுடனே சமாளித்து விட்டான். சாப்பாடு கொடுக்கும் அந்த வீட்டின் உரிமையாளருக்கே தெரியாமல் மறைத்துவிடும் அளவு திறம்பட செய்து விட்டான். அச்சுப்பதித்தது தனது பாலினம் கையெழுத்தில் தெரிந்துவிடக் கூடாது என்பதற்காக என்று இப்பொழுது தெரிந்துவிட்டது. அந்த ஆணும் அவளுக்கு அருகில் இருக்க முடியாது. ஏனெனில் அவர்களது எதிரிகள் அவனை தொடர்ந்து வந்து விடுவார்கள். ஆவலுடன் நேரடி தொடர்பு செய்ய முடியாததால் செய்தித்தாள்கள் மூலம் தகவல் பரிமாறிக்கொள்கிறார்கள். இதுவரை நடந்தது எல்லாம் புரிகிறது. ஆனால் எதற்காக இவையெல்லாம் நடக்கின்றன? வாட்சன், எப்பொழுதும் போல் நடைமுறையான விஷயம்தான். இதன் அடிநாதம் என்ன? திருமதி வாரனின் கற்பனையான பிரச்சனையை நாம் தொடர்ந்து செல்ல செல்ல இப்பொழுது விஸ்வரூபம் எடுத்து நிற்கிறது. ஒன்று மட்டும் உறுதியாக சொல்ல முடியும். இது ஒன்றும் சாதாரண காதல் ஜோடிகள் வீட்டை விட்டு ஓடி வந்த கதையல்ல. ஆபத்துக்கான அறிகுறி தெரிந்தும் அந்த பெண்ணின் முகத்தை பார்த்தாய் அல்லவா? நமக்கு அந்த வீட்டு உரிமையாளர் மீது தொடுக்கப்பட்ட தாக்குதல் பற்றியும் தெரியும். அதுவும் அந்த வீட்டில் குடியிருப்பவரை நோக்கிதான் தொடுக்கப்பட்டது என்றும் நன்றாக விளங்குகிறது. இவ்வகையான எச்சரிக்கைகளும் மறைந்து வாழ்வதற்கு இவ்வளவு முயற்சிகள் நடப்பதும் ஒரே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துகின்றன. இது ஒரு வாழ்வா சாவா என்ற போராட்டம். திரு வாரன் தாக்கப்பட்டதில் இருந்து பகைவர்களுக்கு இந்த வீட்டில் ஆணுக்கு பெண்ணை மாற்றி இருக்கிறார்கள் என்ற விவரமும் இன்னும் தெரியவில்லை என்றுதான் படுகிறது. இது மிகவும் சிக்கலானது, மேலும் ஆர்வமூட்டுவதாகவும் இருக்கிறது. வாட்சன், நீங்கள் ஏன் இதில் இன்னும் முன்னேறி செல்ல நினைக்கிறீர்கள்? இதிலிருந்து உங்களுக்கு என்ன கிடைத்துவிடப் போகிறது? என்னவா?
கலையை கலைக்கண்களால் தான் பார்க்க வேண்டும் வாட்சன். நீங்களும் மருத்துவம் கற்கும் போது நோயாளிகளிடம் இருந்து பணம் வரும் என்று எதிர்பார்த்து கொண்டா இருந்தீர்கள்? அது எனது படைப்பிற்காக ஹோம்ஸ். படிப்பு என்றுமே முடிவில்லாதது வாட்சன். அது ஒரு தொடர்ச்சியான பாடங்கள். அதன் முடிவில் சிறந்ததே கிடைக்கும். இது எனக்கு போதனை தரக்கூடிய ஒரு வழக்கு. இதில் பணமோ கௌரவமோ கிடைக்கப் போவதில்லை. இருந்தாலும் இதை நான் சரி செய்ய வேண்டும். மாலைக்குள் ஒரு படி நமது புலனாய்வில் நாம் முன்னேறி இருப்போம். நாங்கள் திருமதி வாரனின் அறைக்கு திரும்பி இருந்தபோது லண்டனின் இருள் நிறைந்த ஒரு குளிர்கால மாலை பொழுது சாம்பல் நிறமுடைய சாளரத்தின் திரைசீலையை சுருங்கி போய் இருந்தது. மாறுதலற்ற ஓர் இறந்த நிறம், எரிவாயு விளக்கினால் ஏற்பட்ட நிழல்கள் மற்றும் தெளிவான மஞ்சள் நிற சதுர வடிவிலான சாளரத்தினால் மட்டுமே குறுக்கிடப்பட்டது. அவரது வீட்டின் இருட்டான அந்த அறையில் இருந்து நாங்கள் உற்று பார்த்து கொண்டிருந்த போது இன்னொரு மங்கலான விளக்கு இருளை கிழித்து கொண்டு மேலிருந்து ஒளிர்ந்தது. அந்த அறையில் ஆள் நடமாட்டம் தெரிகிறது என்றார் ஹோம்ஸ் அடிக்குரலில். அவரது மெலிந்த ஆர்வமுள்ள முகம் சாளரத்தின் சட்டத்தில் பதிந்தது. ஆம், நாம் அவரது நிழலை பார்க்க முடிகிறது. அதோ மீண்டும் வருகிறான். அவனது கையில் ஒரு மெழுகுவர்த்தி இருக்கிறது. இப்பொழுது அவன் குறுக்கே பார்த்தான். அவளும் பார்க்கிறாளா என்று அவன் உறுதிப்படுத்த வேண்டுமல்லவா? அவன் இப்பொழுது ஒளியை பளிச்சிட வைக்க ஆரம்பித்தான். அவனது செய்தியையும் குறித்து கொள்ளுங்கள் வாட்சன். அதன் பின் நாம் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். ஒரே ஒரு பளிச்சிடல், அது நிச்சயம் ஏதான். அதன் பின் நீங்கள் எத்தனை கணக்கு வைத்திருக்கிறீர்கள்? 20. நானும் அதேதான் எண்ணினேன். அதன் பொருள் TAD புரிந்து கொள்ளக்கூடியதுதான். இன்னும் ஒரு T. இது நிச்சயம் அடுத்த வார்த்தையின் தொடக்கமாக இருக்கும். இப்பொழுது TENTA. இதன் பின் நீண்ட மௌனம். நிச்சயம் இது மட்டுமே இருக்க முடியாது வாட்சன். ADDENDA என்பதில் எவ்வித பொருளும் இல்லையே. அதை 3 சொற்களாக ADDENDA எடுத்துக்கொண்டாலும் ஒத்து வராது. கடைசி சொல்லான DAவை ஒரு பெயரின் எழுத்து சுருக்கமாக எடுத்துக்கொண்டாலொழிய அதுவும் சரியாக இருக்காது. மீண்டும் ஆரம்பித்து விட்டான். என்னவாக இருக்கும்? ADDE. ஏன் திரும்பவும் அதே செய்தி? ஆர்வமாக இருக்கிறது வாட்சன், மிகவும் ஆர்வமாக இருக்கிறது. திரும்பவும் ஆரம்பித்து விட்டான். ஏன் மீண்டும் மீண்டும் அதே எழுத்துக்கள் 3வது முறையும்? ADDANDE 3 முறை. இன்னும் எத்தனை முறை தொடர்வானோ? இல்லை, இதுதான் இறுதியானது போல் தெரிகிறது. அவன் சாளரத்தின் கதவை பூட்டி உள்ளே சென்று விட்டான். இதில் இருந்து ஏதாவது புரிகிறதா வாட்சன்? சங்கேத செய்தி ஹோம்ஸ். எனது நண்பர் புரிந்து விட்டது போல் நமட்டு சிரிப்பு சிரித்தார். இது ஒன்றும் அவ்வளவு தெளிவற்ற சங்கேத செய்தி இல்லை வாட்சன் என்றார். ஏன்? நிச்சயமாக அது இத்தாலிய மொழி, அவ்வளவுதான். அதில் உள்ள அது ஒரு பெண்ணிற்கான செய்தி என்பதை தெளிவுபடுத்துகிறது. கவனம் கவனம். எப்படி வாட்சன்? நெற்றி போட்டில் அடித்து விட்டீர்கள் என்று நினைக்கிறேன். அதில் சந்தேகமே இல்லை. அது ஒரு மிகவும் அவசரமான செய்தி. 3 முறை அனுப்பப்பட்டிருப்பதில் இருந்தே அதன் அவசரம் தெரிகிறது. ஆனால் எதில் கவனம் தேவை? கொஞ்சம் பொறுங்கள். அவன் மீண்டும் சாளரத்தின் அருகில் வருகிறான். மீண்டும் பதுங்கி கொண்டு வரும் மனிதனின் மங்கிய நிழல் ஒன்று தெரிந்தது. செய்தி பரிமாற்றம் தொடங்கியதால் சாளரத்தில் இருந்து விளக்கின் வேகமான வெளிச்சக்கீற்று மின்ன தொடங்கியது. இப்பொழுது மிக வேகமாக வர துவங்கியது. அவ்வளவு வேகமாக வந்ததால் அதை பின்பற்றவே இயலவில்லை. BERICOL என்றால் என்ன வாட்சன்? ஆம், அது ஆபத்து இல்லையா? ஆம், ஜோ என்பனால் அனுப்பப்படும் அபாய எச்சரிக்கை. திரும்பவும் அனுப்புகிறான். என்னதான் நடக்கிறது அங்கே? விளக்கு சட்டென்று அணைந்து விட்டது. சாளரத்தின் வெளிச்சம் சதுரம் மறைந்து விட்டது. அந்த பெரிய வீட்டின் 3வது தளம் ஒரு கருப்பு துணி சுற்றியது போல் காணப்பட்டது. பல அடுக்குகள் கொண்ட ஒளிரும் சாளரங்களுக்கு மத்தியில் அந்த இறுதியான எச்சரிக்கை அழுகை திடீரென்று இடையில் நிறுத்தப்பட்டது. எப்படி? யாரால்? அதே சிந்தனை எங்கள் இருவருக்கும் ஒரே நேரத்தில் ஏற்பட்டது. ஹோம்ஸ் ஒளிந்திருந்த இடத்திலிருந்து சட்டென்று எழுந்தார். இது மிகவும் தீவிரமானது வாட்சன் என்று கத்தினார். ஏதோ ஒரு பெரிய அசம்பாவிதம் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியொரு செய்தி ஏன் சட்டென்று நிற்க வேண்டும்? நான் உடனே ஸ்காட்லாந்து யார்ட் காவல்துறையை உடனே வரச் சொல்கிறேன். இருந்தாலும் இங்கிருந்து கிளம்பவே மனம் இடம் கொடுக்கவில்லை. நான் வேண்டுமானால் காவல் நிலையம் செல்லட்டுமா? சூழ்நிலை என்னவென்று நாம் சரியாக அவர்களுக்கு விளக்க வேண்டும். வேறு ஏதாவது அப்பாவித்தனமாக கூட எதுவும் நடந்து கொண்டிருக்கலாம். வாருங்கள் வாட்சம், நானே அங்கு சென்று என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். கோவி தெருவில் வேகமாக நாங்கள் நடந்து கொண்டிருக்கும் போது நான் கிளம்பிய வீட்டை திரும்பி பார்த்தேன். அங்கே மேலே இருந்த சாளரத்தின் மெல்லிய வெளிச்சத்தில் ஒரு தலை, ஒரு பெண்ணின் தலை தெரிந்தது. அது மிக கலவரத்தோடு இரவில் கூர்மையாக தன் பார்வையை வீசிக்கொண்டிருந்தது. பாதியில் நிறுத்தப்பட்ட செய்தி மீண்டும் தொடரும் என்று எதிர்பார்த்து கொண்டு மூச்சு விடாமல் காத்திருந்தது. கோவி தெருவின் அடுக்குமாடி குடியிருப்புகளின் நுழைவாயில் கதவின் அருகில் கழுத்துப்பட்டியும் நீண்டதொரு கோட்டும் அணிந்திருந்த ஒரு மனிதன் இரும்பு கிராதியில் சாய்ந்து கொண்டிருந்தான். எங்கள் முகங்களின் மேல் வெளிச்சம் விழுந்ததும் அவன் எங்களை நோக்கி வந்தான். ஹோம்ஸ் என்று கத்தினான். கிரெட்சன் என்று எனது நண்பனும் அழைத்தான். பின்னர் அவன் ஸ்காட்லாந்து யார்டு துப்பறிவாளனின் கைகளை குலுக்கினான்.
பயணங்கள் காதலர்களின் சந்திப்புகளில் முடிகிறது. என்ன விஷயமாக இங்கு வந்தீர்கள்? நீங்கள் என்ன விஷயமாக இங்கு வந்திருக்கிறீர்களோ அதேதான் என்று நினைக்கிறேன் என்றார் கிரெக்சன். நீங்கள் எப்படி இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறீர்கள் என்று எனக்கு புரியவில்லை. இருவேறு இலைகள், ஆனால் ஒரே முடிச்சை நோக்கி. நான் அந்த சைகைகளை நோக்கி வந்தேன். சைகைகளா? ஆம், அந்த சாளரத்தில் இருந்து. ஆனால் அது பாதியில் நிறுத்தப்பட்டு விட்டது. எதனால் என்று கண்டுபிடிக்கவே நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். நீங்கள் இறங்கி விட்டதால் இனி எனக்கு இதில் வேலை ஒன்றும் இருக்காது என்று நினைக்கிறேன். சற்று பொறுங்கள் என்று கிரெக்சன் ஆவலுடன் கத்தினார். நான் உங்களுக்கு இந்த நன்மையாவது செய்கிறேன் திரு ஹோம்ஸ். நீங்கள் எங்கள் பக்கத்தில் இருப்பதனால் நான் வலிமையாக இருப்பதாக உணர்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு வழக்கு இதுபோல் இதுவரை எனக்கு அமைந்ததில்லை. இந்த குடியிருப்புகளுக்கு ஒரே ஒரு வாயில்தான் இருக்கிறது. அதனால் அவனை நாம் பத்திரமாக பிடித்து விடலாம். யார் அவன்? நன்று திரு ஹோம்ஸ், இந்த முறை நாங்கள் உங்களை விட ஒரு படி மேலே இருக்கலாம். நீங்கள் எங்களுக்கு உங்களது மிகச் சிறந்ததான உதவியை செய்ய வேண்டும். அவரது கைத்தடியை நிலத்தில் அடித்தார். அதை பார்த்து ஒரு வாடகை கார் ஓட்டும் ஓட்டுநர் ஒருவர் கையில் தான் சாட்டையுடன் தெருவின் மறுமுறையில் நிறுத்தி வைத்திருந்த தனது 4 சக்கர வாகனத்திலிருந்து மெதுவாக நடந்து வந்தார். நான் உங்களை திரு ஷெர்லாக் ஹோம்ஸ் அவர்களுக்கு அறிமுகம் செய்து வைக்கலாமா என்று அந்த ஓட்டுநரிடம் கேட்டார். இது வின்கேடன் அமெரிக்க நிறுவனத்தில் பணிபுரியும் திரு லெவர்டன், லாங் தீவு குகை மர்மத்தின் கதாநாயகன் என்றார் ஹோம்ஸ். உங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி சார். அந்த அமெரிக்கர் அமைதியான வியாபார தொழில் செய்யும் இளைஞர் போல் தெரிந்தார். நன்கு மலிக்கப்பட்ட கூர்மையான முகம், புகழாரம் சூட்டியதால் மெல்லிய புன்னகையோடு இருந்தார். நான் எனது வாழ்வின் பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறேன் ஹோம்ஸ் என்றார் அவர். கோர்கியானோ எனக்கு கிடைத்தால் என்ன? சிவப்பு வட்டத்தின் கோர்கியானோவா? ஓ, அவரது பெயர் ஐரோப்பா வரை பிரபலமா? நன்று. நாங்கள் அவரை பற்றி அமெரிக்காவில் அறிந்திருக்கிறோம். அவர் ஒரு 50 கொலைகளிலாவது சம்பந்தப்பட்டிருக்கிறார். இருந்தும் அவரை பிடிக்க ஒரு சின்ன தடயம் கூட சிக்கவில்லை. நான் அவனை நியூயார்க்கிலிருந்து தேடி வந்திருக்கிறேன். லண்டனில் கிட்டத்தட்ட 1 வாரமாக தேடி அலைந்து விட்டேன். ஏதாவது ஒரு தடயம் கிடைத்து அவனை கைது செய்து விட மாட்டோமா என்று ஏங்குகிறேன். நாங்கள் அந்த வாடகை வீடு வரை அவனை துரத்தி வந்து விட்டோம். அதற்கு ஒரே ஒரு கதவுதான் இருக்கிறது. அதனால் இந்த முறை அவன் தப்பிக்க முடியாது. அவன் உள்ளே சென்ற பின் 3 பேர் வெளியே சென்றிருக்கிறார்கள். எனக்கு உறுதியாக தெரியும் அதில் அவன் இல்லை என்று. திரு ஹோம்ஸ் சைகைகளை பற்றி சொன்னார். நன்று கிரெக்சன் பேச ஆரம்பித்தார். எப்பொழுதும் போல் அவருக்கு நம்மை விட அதிகம் தெரிந்திருக்கும். ஹோம்ஸ் சில வார்த்தைகளில் நாங்கள் அனுபவித்ததை தெளிவாக எடுத்துரைத்தார். அந்த அமெரிக்கன் தனது கையால் இன்னொரு கையில் ஓங்கி அடித்துக் கொண்டார் வெறுப்பில். அவன் நம்மை கண்டுபிடித்து விட்டான் என்று கத்தினார். ஏன் அப்படி நினைக்கிறீர்கள்? அப்படித்தான் தோன்றுகிறது இல்லையா? அவனது கூட்டாளிக்கு செய்தி அனுப்பி கொண்டிருக்கிறான். அவனுடைய கூட்டத்தில் பல பேர் லண்டனில் இருக்கிறார்கள். உங்கள் கூற்றுப்படியே ஏதோ ஒரு அபாயம் இருக்கிறது என்று தெரிவித்திருக்கிறான். அதை பாதியில் வேறு நிறுத்திவிட்டிருக்கிறான். ஏனெனில் அந்த சாளரத்தில் இருந்து நம்மை கவனித்திருக்கக்கூடும். இல்லையேல் அபாயம் எவ்வளவு அருகில் இருக்கிறது என்று தெரிந்திருக்கக்கூடும். அதனால் அதில் இருந்து தப்பிக்க உடனே செயல்பட்டிருக்க வேண்டும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஹோம்ஸ்? நாம் உடனே மேலே சென்று பார்க்கலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் அவனை கைது செய்ய நமக்கு ஆணை எதுவும் இல்லை. அவன் யாரும் வசிக்காத ஒரு இடத்தில் சந்தேகிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறான் என்றார் கிரெக்சன். இப்பொழுது அது போதும். அவனை மண்டியிட வைத்தும் நியூயார்க் நமக்கு உதவி செய்ய முடியுமா என்று தெரிந்து கொள்கிறேன். இப்பொழுது நான் அவனை கைது செய்யும் பொறுப்பை எடுத்துக்கொள்கிறேன். நமது உளவுத்துறை துப்பறியும் விஷயத்தில் சொதப்பலாம், ஆனால் வீரத்தில் என்றும் சோடை போனதில்லை. ஸ்காட்லாந்து யார்டின் அலுவலக மாடிப்படிகளில் ஏறும் அதே மிடுக்குடன் அமைதியாக தோரணையோடு கிரெக்சன் அந்த கொலைகாரனை கைது செய்ய மாடிப்படிகளில் ஏறினார். அதன் பின் கேர்டன் அவரை கடந்து செல்ல முயற்சித்தான். ஆனால் அவர் அவனை தன் முட்டியால் தடுத்து நிறுத்தி பின்னே செல்ல சைகை செய்தார். லண்டனில் நேரும் அபாயங்களை எல்லாம் தெரிந்தவர்கள் லண்டன் காவல்துறை மட்டுமே. இடதுபுற குடியிருப்பின் கதவு 3 அடி எடுத்து வைத்த போது பாதி திறந்த நிலையில் இருந்தது. கிரெக்சன் அதை மெதுவாக திறந்தார். அதற்குள் முழுமையான அமைதி தவழ்ந்தது. கும்மிருட்டு படர்ந்திருந்தது. நான் ஒரு தீக்குச்சியை கிழித்து அந்த துப்பறிவாளனின் விளக்கை பற்ற வைத்தேன். நான் அவ்வாறு செய்யும் போது அதன் திரி பற்றி சரியாக எரிய ஆரம்பிக்கும் நேரம் எங்கள் அனைவரின் கண்களும் ஆச்சரியத்தால் விரிந்தன. கம்பளம் இல்லாத அந்த தளத்தில் புத்தம் புதிய இரத்த கோடுகள் தெரிந்தன. அதன் மேல் உள்ள சிவந்த காலடி தடங்கள் உள்ளே இருந்த ஒரு அறையின் உள்ளேயும் வெளியேயும் எங்களை வழிநடத்தி சென்றன. அதன் கதவு மூடப்பட்டிருந்தது. கிரெக்சன் அதன் கதவை திறந்து தன் விளக்கின் வெளிச்சத்தை பாய்ச்சினார். நாங்கள் அனைவரும் ஆர்வத்தோடு அவரது தோளின் மேல் எட்டி பார்த்தோம். அந்த அறையின் நடுவில் ஒரு பெரிய மனிதனின் உருவம் சுருண்டு கிடந்தது. அவனது நன்கு மலிக்கப்பட்ட கருப்பான முகம் மிக மோசமான கோணலாய் இருந்தது. அவனது தலையை சுற்றி ஒரு ஒளிவட்டம் போல் சிவப்பு நிறத்தில் ரத்தம் வட்டமடித்திருந்தது. அவனது முழங்கால்கள் மேலே எழும்பி இருந்தன. அவனது கைகள் விரிந்திருந்தன அதீத வலியினால். மேல் நோக்கி இருந்த அவனது அகன்ற பழுப்பு நிற கழுத்தின் நடுவில் இருந்து வெள்ளை நிற பிடிக்கொண்ட கத்தி நீண்டு கிடந்தது.
எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் கோடாரியால் வெட்டப்பட்ட ஒரு மாட்டினை போல் அந்த அடி அவனை வீழ்த்தி இருக்க வேண்டும். அவனது வலது கைக்கு பக்கத்தில் பயங்கரமான இரு முனையும் கூரான கத்தி ஒன்று தரையில் கிடந்தது. அதன் அருகில் கருப்பு நிறத்தில் குழந்தை கையுறை இருந்தது. ஆ, இது கோர்கியானோ அல்லவா என்று பதறினான் அந்த அமெரிக்கன். யாரோ நம்மை முந்தி விட்டார்கள். இங்கே இருக்கிறது அந்த மெழுகுவர்த்தி, திரு ஹோம்ஸ் என்றார் கிரெக்சன். இதோ, நீங்கள் என்ன வேண்டும் என்றாலும் செய்து கொள்ளுங்கள். ஹோம்ஸ் அவரை நோக்கி அடியெடுத்து வைத்து மெழுகுவர்த்தியை பற்ற வைத்தார். சாளரத்தின் முன்னும் பின்னும் அசைத்துவிட்டு இருட்டில் பார்த்தார். அதன் பின் அணைத்து விட்டு கீழே எரிந்து விட்டார். அது உதவியாய் இருக்கும் என்றார். பின் அவர் வந்து ஆழ்ந்த யோசனையில் இருக்கும்போது அந்த இரு துப்பறிவாளர்களும் அந்த உடலை ஆராய்ந்து கொண்டிருந்தார்கள். நீங்கள் கீழே காத்து கொண்டிருக்கும் போது 3 பேர் உங்களை கடந்து சென்றார்கள் என்று சொல்லி இருந்தீர்கள் என்றார். இறுதியில் நீங்கள் அவைகளை சரியாக கவனித்தீர்களா? ஆம். ஒரு 30 வயது மதிக்கத்தக்க கருப்பு தாடி வைத்துக்கொண்டு நடுத்தர பருமனில் ஒருவன் சென்றானா? ஆம், அவன்தான் கடைசியாக சென்றான். அதுதான் நீங்கள் தேடக்கூடிய ஆள் என்று நினைக்கிறேன். நான் அவனது விவரங்களை கொடுக்கிறேன். அவனது பாதங்கள் பற்றிய மிக சிறந்த விவரம் இருக்கிறது. அது உங்களுக்கு போதும் என்று நினைக்கிறேன். பற்றாது என்று நினைக்கிறேன் திரு ஹோம்ஸ். லட்சக்கணக்கான லண்டன் மக்கள் தொகையில் அவனை இதை வைத்து கண்டுபிடிப்பதென்பது இயலாது. இருக்கலாம். அதனால்தான் உங்கள் உதவிக்கு இந்த பெண்மணியையும் அழைக்கலாம் என்று நினைக்கிறேன். நாங்கள் அனைவரும் அவரை நோக்கினோம். அந்த வார்த்தைகளை அவர் உதிர்த்த போது அங்கே வாசல் கதவில் உயர்ந்த அழகான ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள். அவள்தான் ப்ளூம்ஸ்பெரியின் மர்மமான பெண். அவள் மெதுவாக முன்னே வந்தாள். அவளது முகம் வெளிரி போய் இருந்தது. பயத்தால் விரிந்து இருந்தது. அவளது கண்களின் பயந்த பார்வை தரையில் இருந்த அந்த கருத்த உடலின் மேல் பதிந்திருந்தது. நீங்கள் அவனை கொன்று விட்டீர்கள் என்று முணுமுணுத்தாள். கடவுளே, நீங்கள் அவனை கொன்று விட்டீர்கள். பின் அவள் அழுத்தமாக வேகமாக மூச்சை உள்ளிழுத்தாள். அதன் பின் வில்லில் இருந்து புறப்படும் அம்பு போல் தரையில் இருந்த ஆனந்தத்தில் குதித்தாள். அந்த அறையில் சுற்றி சுற்றி பம்பரம் போல நடனமாடினாள். அவள் கைகளை விட்டு விட்டு தட்டிக்கொண்டே ஆடினாள். அவளது கரிய விழிகள் ஆச்சரியத்தில் மின்னின. அவளது உதடுகளில் இருந்து ஆயிரம் இத்தாலிய உணர்ச்சிகள் கொப்பளித்துக் கொண்டே இருந்தன. இப்படி ஒரு நேரத்தில் இப்படி ஒரு பெண் ஆனந்தத்தில் ஆடுவதை காண சகிக்கவில்லை. சட்டென்று நிறுத்திய அவள் கேள்வி கேட்பது போல் எங்களை பார்த்தாள். ஆனால் நீங்கள் காவல்துறை இல்லையா? நீங்கள் கியோசேப்பி கோர்கியோனோவை கொன்றுவிட்டீர்கள் இல்லையா? நாங்கள் காவலர்கள் தான். அவள் நிழல் படிந்த அறை முழுவதும் சுற்றி பார்த்தாள். ஆனால் கென்னரோ எங்கே என்று கேட்டாள். அவர் என் கணவர் கென்னரோ. என் பெயர் எமிலியா லூகா. நாங்கள் இருவரும் நியூயார்க்கில் இருந்து வருகிறோம். கென்னரோ எங்கே? இப்பொழுதுதான் அவர் என்னை கூப்பிட்டார். நான் வேகமாக ஓடி வந்தேன். நான் தான் உங்களை கூப்பிட்டேன் என்றார் ஹோம்ஸ். நீங்களா? நீங்கள் எப்படி என்னை அழைத்திருக்க முடியும்? உங்கள் சங்கீத மொழி அவ்வளவு கடினம் இல்லை. நீங்கள் இங்கு வந்தது நல்லது. எனக்கு நன்றாக தெரியும். VIENI என்று சைகை அனுப்பினால் போதும் நீங்கள் இங்கு வந்து விடுவீர்கள் என்று. அந்த அழகான இத்தாலிய பெண் எங்களது நண்பரை ஆச்சரியத்தோடு பார்த்தாள். உங்களுக்கு இதெல்லாம் எப்படி தெரியும் என்று எனக்கு ஒன்றும் விளங்கவில்லை என்றாள் அவள். கியூசெப்பி கோர்கியோனோ எப்படி என்று சொல்லி நிறுத்தினாள். அதன் பின் அவளது முகம் மின்னியது, ஆனந்தத்திலும் பெருமிதத்திலும். இப்பொழுது புரிந்துவிட்டது. என் கென்னரோ, எனதருமை கென்னரோ, இதுவரை எல்லா தீமைகளிலிருந்தும் என்னை காப்பாற்றிய கென்னரோதான் அவரது வலிமையான கைகளால் இந்த அரக்கனை கொன்றிருக்கிறார். ஓ கென்னரோ, எவ்வளவு அருமையானவன் நீ! உன்னை அடைவதற்கு நான் எவ்வளவு கொடுத்து வைத்திருக்க வேண்டும். நன்று திருமதி லூகா என்று அவளது கையை பிடித்து எந்தவித உணர்ச்சியும் இல்லாமல் நாட்டிங் மலை திருநடிடம் பேசுவது போல் கவிநயம் இல்லாத கிரெக்சன் பேச ஆரம்பித்தார். நீங்கள் யார் என்னவென்று எனக்கு இன்னும் தெரியவில்லை. ஆனால் நீங்கள் இவ்வளவு பேசியதிலிருந்து நீங்கள் யார்டு காவல் நிலையத்தில் நிச்சயம் தேவைப்படுவீர்கள் என்று புரிகிறது. ஒரு நிமிடம் கிரெக்சன் என்றார் ஹோம்ஸ். இந்த பெண்மணி சொல்வதை பார்த்தால் நாம் கேள்வி கேட்பதில் எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறோமோ அந்த அளவு ஆர்வம் அவர்களுக்கு பேசுவதில் இருப்பது போல் தெரிகிறது. உங்களது கணவர் இங்கு கொலையுண்டு கிடக்கும் மனிதரின் கொலை குற்றத்திற்காக விசாரிக்கப்படுவார் என்பது உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். நீங்கள் சொல்வதெல்லாம் சாட்சியங்களாக மாறும். ஆனால் அவர் குற்றம் புரிய வேண்டும் என்ற நோக்கம் இல்லாமல் இந்த காரியத்தை செய்திருப்பதாக நீங்கள் நினைத்தால் தயவு செய்து முழு கதையையும் சொல்ல வேண்டும். கோர்கியோனோ இப்பொழுது இறந்து விட்டதால் இனி எந்தவித கவலையும் எனக்கில்லை என்றாள் அந்த பெண். அவன் ஒரு அரக்கன், சாத்தான். அவனை கொன்றதால் உலகில் எந்த நீதிபதியும் என் கணவருக்கு தண்டனை தரப்போவதில்லை. அப்படி இருக்கையில் என்றார் ஹோம்ஸ், எனது வேண்டுகோள் என்னவென்றால் நாம் இந்த அறையை தாளிட்டு இந்த பெண்ணின் அறைக்கு செல்வோம். அவள் சொல்வதை கேட்டுவிட்டு நமது கருத்தை பதிவு செய்வோம். அரை மணி நேரம் கழித்து நாங்கள் நால்வரும் அவளது வீட்டில் உள்ள ஒரு சிறிய அறையில் அமர்ந்தோம். அவளது அருமையான கதை சொல்லும் திறமையில் லயித்து அவள் விவரித்த அந்த கொடுமையான நிகழ்வுகளை கேட்டுக்கொண்டிருந்தோம். அதன் முடிவைத்தான் இப்பொழுது நாங்கள் கண்டிருக்கிறோம். அவள் வேகமான நடையில் தங்கு தடையில்லாமல் ஆங்கிலம் பேசினாள். ஆனால் வழக்கத்திற்கு மாறான ஆங்கில மொழியாய் இருந்தது அது. தெளிவாய் புரிய வேண்டும் என்பதற்காக நான் அதை இலக்கண பிழை இல்லாமல் தருகிறேன். நேபிள்ஸ் அருகில் உள்ள பொசிலிப்போ என்னும் ஊரில் நான் பிறந்தேன் என்றாள் அவள்.
அகஸ்டோ பாரெல்லி என்பவரின் மகள். அவர் தலைமை நீதிபதியாக இருந்தார். முன்னொரு முறை அவர் அந்த பகுதியில் உதவி கலெக்டராகவும் பணியாற்றியவர். கென்னரோ எனது அப்பாவின் அலுவலகத்தில் வேலை பார்த்தார். அவரை நான் காதலித்தேன். எந்த பெண்ணுக்கும் அவர் மேல் ஆசை வரும். எனக்கு வந்ததில் வியப்பேதும் இல்லை. அவரிடம் பணமும் இல்லை, பதவியும் இல்லை. அவரது அழகும் திறமையும் வலிமையும் தவிர அவரிடம் வேறொன்றும் இல்லை. அதனாலேயே எனக்கு அப்பாவிற்கு அவரை பிடிக்கவில்லை. அதனால் நாங்கள் இருவரும் ஓடிப்போய் பாரி என்ற ஊரில் திருமணம் செய்து கொண்டோம். எனது நகைகளை விற்று அமெரிக்கா செல்வதற்கு பணம் தயார் செய்தோம். இது நடந்து 4 வருடங்கள் ஆயிற்று. அன்று முதல் நாங்கள் நியூயார்க்கில் தான் வசிக்கிறோம். விதி எங்களுக்கு முதலில் நன்றாக இருந்தது. ஒரு இத்தாலியரிடம் கென்னரோ வேலை பார்த்தார். போவெரி என்னும் ஊரில் சில கயவர்களிடம் இருந்து என் கணவர் அவரை காப்பாற்றினார். அதனால் அவர்கள் இருவரும் நெருக்கமான நண்பர்கள் ஆயினர். அவரது பெயர் டிட்டோ காஸ்ட்லேட்டோ. அவர் காஸ்லேட்டோ சாம்பா என்னும் பெரிய நிறுவனத்தின் மூத்த பங்குதாரராக இருந்தார். அவர்கள் நிறுவனம் பழங்கள் இறக்குமதி செய்வதில் நியூயார்க்கில் தலை சிறந்த நிறுவனமாக விளங்கியது. திரு சாம்பா அவர்கள் அங்கு மதிப்பில்லாமல் போய்விட்டார். நமது புதிய நண்பர் காஸ்லோட்டோவுக்கு முழு அதிகாரமும் வந்துவிட்டது. அந்த நிறுவனத்தில் 300 பணியாளர்களுக்கு மேல் வேலை செய்கிறார்கள். அங்கு எனது கணவரை ஒரு துறையின் தலைமை பணிக்கு அமர்த்தினார். தினமும் அவர் என் கணவரை நல்ல விதமாகவே நடத்தினார். திரு காஸ்லோட்டோ திருமணம் செய்யவில்லை. அதனால் கென்னரோவை தன் மகனைப் போலவே நினைத்தார். நாங்கள் இருவரும் அவரை எங்கள் தந்தை போலவே நினைத்து பழகி வந்தோம். புரூக்ளின் என்னும் ஊரில் நாங்கள் ஒரு சிறிய வீட்டை எடுத்து வசித்து வந்தோம். அதன் பின் எங்களது எதிர்காலம் உறுதியளிக்கப்பட்டது போல் இருந்தது. திடீரென்று ஒரு நாள் அந்த கார்மேகம் எங்களது வானை மறைத்து இருளை பரப்பும் வரை. ஒரு நாள் இரவு கென்னரோ பணியிலிருந்து திரும்பும் போது எங்கள் ஊர்க்காரன் ஒருவனை உடன் அழைத்து வந்தார். அவன்தான் கோர்கியோனோ. அவனும் பொசிலிப்போவில் இருந்துதான் வந்திருந்தான். அவன் மிகவும் உடல் பருத்தவன். நீங்கள் இப்போது பார்ப்பது போல். அவன் உடல் மட்டுமல்ல, அவன் சம்பந்தப்பட்டது அனைத்துமே விகாரமாய் பெரிதாய் பயமுறுத்துவது போலவே இருக்கும். அவனது குரல் எங்களது சிறிய வீட்டில் இடி போல் கேட்கும். அவன் கைகளை வீசி பேசும்போது அந்த சிறிய வீட்டில் இடமே பத்தாது. அவனது எண்ணங்கள், உணர்ச்சிகள், பொழுதுபோக்குகள் எல்லாமே பெரிதும் மிகைப்படுத்தப்பட்டவை, மிகவும் பிரம்மாண்டமானவை. அவன் அவ்வளவு ஆற்றலோடு பேசும்போது இல்லை, உருமும் போது மற்றவர்களுக்கு வெறுமனே அந்த வலிமையான வார்த்தை பிரவகங்களை கேட்டு பயந்து அமர்ந்து கேட்கத்தான் தோன்றும். அவனது கண்கள் தீப்பொறி போல் பிரகாசிக்கும். அதை கண்டு மயங்கி நீங்கள் அவன் சொல்வதை கேட்கும் அடிமையாகி போவீர்கள். அவன் மிகவும் பயங்கரமாக இருந்தாலும் ஆச்சரியப்பட தகுந்த மனிதன். அவன் இறந்ததை எண்ணி கடவுளுக்கு நன்றி சொல்லிக் கொள்கிறேன். அவன் மீண்டும் மீண்டும் வந்தான். ஆனால் கென்னரோவுக்கு அவன் வருவது பிடிக்கவில்லை என்பதை நான் அறிந்து கொண்டேன். என் கணவர் பாவம் முகம் வெளிரி போய் அலட்சியமாய் அமர்ந்திருப்பார். எங்களது விருந்தினரின் உரையாடல்களில் இருக்கும் அரசியல் பற்றி, சமுதாய கோபங்கள் பற்றி, அவனது முடிவில்லா பிதற்றல்களை கேட்டுக் கொண்டிருப்பார். கென்னரோ எதுவும் பேசவில்லை. இருந்தாலும் எனக்கு என் கென்னரோவை பற்றி நன்றாக தெரியும். அதனால் அவர் முகத்தில் இதுவரை காணாத உணர்ச்சியை நான் கண்டேன். முதலில் அது ஒரு வெறுப்பு தான் என்று நினைத்தேன். ஆனால் மெதுவாக அது வெறுப்பையும் தாண்டிய ஒரு உணர்ச்சி என்று புரிந்தது. அது பயம், ஆழமான மர்மமான மனதை அழுத்துகின்ற ஒரு பயம். அன்றைய இரவு, அவரது பயத்தை உணர்ந்த அன்றிரவு நான் அவரிடம் கெஞ்சி கேட்டேன், என்னிடம் எதையும் மறைக்க வேண்டாம் என்று. என் மேல் வைத்திருந்த காதல் உண்மையானால் அந்த பிரம்மாண்டமான மனிதன் ஏன் உங்களை பரிதவிக்க வைக்கிறான் என்பதை ஒளிக்காமல் சொல்லுங்கள் என்றேன். அவர் சொல்ல சொல்ல எனது இதயமும் இறுகி பனிக்கட்டி போலாகிவிட்டது. எனது கென்னரோ கட்டிலம் காலை போல் துள்ளி திரிந்த தனது இளமை காலத்தில், உலகமே தனக்கு எதிராக இருந்த நேரத்தில், வாழ்வில் தனக்கு நேர்ந்த கொடுமைகளால் மனம் வெம்பி போயிருந்த நேரத்தில் நியோபாலிடன் சங்கமான சிவப்பு வட்டத்தில் சேர்ந்திருந்தார். அது பழைய கார்பனேரி சங்கத்துடன் தொடர்பில் இருந்தது. அவர்களுடைய உறுதிமொழிகளும் மர்மங்களும் மிகவும் பயங்கரமானவை. ஒரு முறை உள்ளே சென்று விட்டால் வெளியேறுவது கனவிலும் முடியாதது. நாங்கள் நியூயார்க் சென்றபோது அனைத்தையும் உதறிவிட்டோம் என்றுதான் கென்னரோ நினைத்திருந்தார். நேபிள்ஸ் நகரில் என் கணவரை அறிமுகப்படுத்திய அதே மனிதனை நியூயார்க் நகர வீதியில் ஒரு மாலை பொழுது காணும் பொழுது அவர் முகம் பேயறைந்தது போலாகிவிட்டது. தென் இத்தாலியில் அந்த அரக்கன் கோர்கியோனோவின் பட்டப்பெயர் மரணம் என்பதாகும். இத்தாலிய காவல்துறையிடம் இருந்து தப்பிக்கவே அவன் நியூயார்க் வந்தான். ஆனால் இங்கு வந்ததும் தனது அச்சமூட்டும் மர்ம சங்கத்தின் கிளையை பரப்பி வைத்து விட்டார். இதெல்லாம் சொல்லிவிட்டு அதே நாளில் அவருக்கு வந்த அழைப்பானையும் காண்பித்தார். அதன் முகப்பில் சிவப்பு வட்டம் இருந்தது. அதன் பொருள் என்னவென்றால், ஒரு வாடகை இடம் ஒரு குறிப்பிட்ட நாளில் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் நிச்சயம் வர வேண்டும் என்றும் ஆணையிடப்பட்டிருந்தது. அதுவே மிகவும் துயரமானது என்று நினைத்திருந்தோம். ஆனால் அதைவிட கொடுமை இனிமேல் தான் வரப்போகிறது என்பதை நாங்கள் அறியவில்லை. நான் சில நேரங்களில் கவனித்ததுண்டு. அவன் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவான். வரும்போதெல்லாம் என்னிடம் அதிகமாக பேச்சு கொடுத்தான். என் கணவரிடம் பேசும் சமயத்திலும் அவனது கோரமான பளிரிடும் முறைத்து பார்க்கும் காட்டு விலங்கின் கண்கள் என்னை நோக்கியே இருந்தன. ஒரு நாள் இரவு அந்த மர்மமும் வெளியே வந்துவிட்டது.
நான் அவனுக்குள் இருந்து அவன் சொன்ன காதலை, ஒரு காட்டு மிராண்டியின் காதலை உசுப்பி விட்டிருக்கிறேன். கென்னரோ அவன் வரும்போது வீட்டில் இல்லை. கதவை திறக்கும் முன் தள்ளிவிட்டு உள்ளே நுழைந்தான். அவன் என்னை தன் பிரம்மாண்டமான கரங்களில் எடுத்து கரடி போன்ற தன் உடல் மேல் அணைத்தான். என்னை முத்தங்களால் நிறைத்தான். தன்னுடன் வந்துவிடுமாறு கெஞ்சினான். நான் போராடி கொண்டு அலறி கொண்டிருக்கும் போது கென்னரோ உள்ளே நுழைந்தார். அவனை தாக்கினார். அவன் கென்னரோவை அடித்து மயக்கமடைய செய்துவிட்டு வெளியேறியவன் பின்பு என்றுமே வரவில்லை. அந்த இரவு நாங்கள் ஒரு கொடூர எதிரியை சம்பாதித்து விட்டோம். சில நாட்கள் கழித்து அந்த சந்திப்பு வந்தது. கென்னரோ அதில் இருந்து திரும்பி வந்ததும் அவர் முகத்தில் இருந்தே ஏதோ மிக பயங்கரமான விஷயம் நடந்திருக்கிறது என்பது தெரிந்துவிட்டது. நாங்கள் நினைத்ததை விட அது மிகவும் பயங்கரமானதாகவே இருந்தது. அந்த சங்கத்திற்கு தேவையான பணம் அனைத்தும் அமெரிக்காவில் உள்ள இத்தாலிய பணக்காரர்களை மிரட்டியே வாங்கப்பட்டன. எங்களது நண்பரான காஸ்டலோட்டோவும் இதில் போல் ஒரு முறை சங்கத்தால் அணுகப்பட்டார். அவர் மிரட்டலுக்கு பணியவில்லை. அவர் அந்த தகவலை காவல்துறையிடம் பகிர்ந்து விட்டார். இதே போல் இனி நடந்துவிடக் கூடாது என்றும் இதுபோல் யாரும் நம்மை எதிர்க்க துணியக்கூடாது என்றும் முடிவெடுக்கப்பட்டது. அதனால் அவரது வீட்டோடு சேர்த்து அவரையும் வெடிகுண்டுகளால் தகர்ப்பது என்று முடிவாயிற்று. அந்த செயலை யார் நடத்துவது என்று தீர்மானிக்க குலுக்கல் முறையில் தேர்வு நடந்தது. கென்னரோ தனது எதிரியின் குரூர கண்களை கவனித்தார். அவன் தன் கையை அந்த பைக்குள் விடும்போது ஏதோ ஒரு விதத்தில் அது முன்பே தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்பது நன்றாக புரிந்துவிட்டது. ஏனெனில் அவன் எடுத்தது மரண சாசனமான சிவப்பு வட்டம் பொறிக்கப்பட்ட அந்த தட்டேதான். கொலையானை அவரது கைகளில் விழுந்தது. தனது உற்ற நண்பனை கொலை செய்ய வேண்டும் அல்லது தனது கூட்டாளிகளின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும். இது அவர்களது குரூர சதித்திட்டத்தின் ஒரு பங்கு. அவர்களுக்கு பிடிக்காத நபரை பழிவாங்க அந்த நபர்களை மட்டுமல்லாது அவர்கள் விரும்புபவர்களையும் சேர்த்து தாக்குவதுதான் அவர்களது வழக்கம். இது தெரிந்ததால் தான் அது ஒரு பயங்கரமாக அவர் தலைக்கு மேல் தொங்கியது. பீதியினால் அவருக்கு பைத்தியம் பிடித்தது போலாகிவிட்டது. அன்று இரவு முழுவதும் நாங்கள் கட்டுப்பிடித்துக் கொண்டே அமர்ந்திருந்தோம். ஒருவரை ஒருவர் பிரச்சனைகள் வரும்போது தைரியமாய் இருக்க வேண்டும் என்று தேற்றிக் கொண்டிருந்தோம். மறுநாள் இரவே நாள் குறித்தாயிற்று அந்த காரியத்தை முடிக்க. நண்பகல் நானும் எனது கணவரும் லண்டன் புறப்பட ஆயத்தமானோம். எங்கள் நண்பருக்கும் இந்த ஆபத்தை பற்றி முன்னெச்சரிக்கை கொடுத்துவிட்டு சென்றோம். அதே போல் காவல்துறைக்கும் ஒரு செய்தியை அனுப்பிவிட்டோம். இனிமேல் எந்தவித சிக்கலும் அவருக்கு வராத வண்ணம். மீதி அனைத்தும் உங்களுக்கே தெரியும். எங்களுக்கு நன்றாக தெரியும் எங்கள் எதிரிகள் எங்கள் நிழல்களைப் போலவே எங்களை சுற்றுவார்கள் என்று. கோர்கியோனோவுக்கு எங்கள் மேல் தனிப்பட்ட விரோதமும் காரணமாயிருந்தது. என்ன இருந்தாலும் அவன் எவ்வளவு கொடூரமானவனாய் குள்ள நரியாய் போல களைப்பில்லாமல் இருப்பான் என்றும் தெரியும். அமெரிக்காவும் இத்தாலியும் அவனது கொடூரங்களை கதை கதையாய் சொல்லும். இப்பொழுதுதான் அவர்கள் நிம்மதி அடைந்திருப்பார்கள். எனக்கு எந்தவித தொந்தரவும் நேராத வண்ணம் என்னவர் ஒரு இடத்தை தேர்வு செய்து தங்க வைத்தார். எங்களுக்கு கிடைத்த சில நாட்களில் அமெரிக்க இத்தாலிய காவல்துறையினருக்கு நேரம் கிடைக்கும் போது தகவல் சொல்ல விரும்பினார். அவர் எங்கிருக்கிறார் என்று எனக்கே தெரியாது. எனக்கு தெரிந்ததெல்லாம் தினசரி செய்தித்தாள் மூலம் வரும் செய்திகள் மட்டுமே. ஒரு நாள் நான் சாளரத்தில் இருந்து பார்க்கும்போது 2 இத்தாலியர்கள் என் வீட்டை வேவு பார்ப்பதை கண்டேன். எப்படியோ கோர்கியானோ தனது இருப்பிடத்தை கண்டுபிடித்து விட்டதை அறிந்தேன். இறுதியில் கென்னரோ ஒரு குறிப்பிட்ட இடத்தில் இருந்து சைகை செய்வதாக செய்தித்தாள் மூலம் சொன்னார். அந்த சைகைகள் வெறும் எச்சரிக்கைகளாக மட்டுமே இருந்தன. அதுவும் திடீரென்று நிறுத்தப்பட்டு விட்டது. இப்பொழுது எனக்கு தெளிவாக தெரிகிறது. கோர்கியானோ தன்னை நெருங்கிவிட்டதை அவர் தெரிந்து கொண்டு விட்டார். அதனால் கடவுளே, நல்ல வேளை, அவன் வரும்போது தயாராக இருந்திருக்கிறார். இப்பொழுது சொல்லுங்கள், நாங்கள் சட்டத்திற்கு எதுவும் பயப்பட வேண்டுமா? இவ்வுலகில் உள்ள ஏதாவது ஒரு நீதிபதி கென்னரோ செய்த குற்றத்திற்கு தண்டனை எதுவும் அளித்து விடுவாரா? திரு கிரெக்சன் என்று ஆரம்பித்த அமெரிக்கன் அந்த அதிகாரியை பார்த்து, எனக்கு ஆங்கில சட்டத்தின் பார்வை பற்றி தெரியாது. ஆனால் நியூயார்க்கில் இவரது கணவர் செய்த செயலுக்கு நன்றி மட்டுமே தெரிவிப்பார்கள். இந்த பெண் வந்து எனது உயர் அதிகாரியை சந்திக்க வேண்டியிருக்கும் என்றார் கிரெக்சன். இவள் சொன்னதை உறுதிப்படுத்திவிட்டால் இவளுக்கும் இவளது கணவருக்கும் எவ்வித தண்டனையும் கிடைக்காது. ஆனால் எனக்கு தலையும் புரியவில்லை, வாளும் புரியவில்லை ஹோம்ஸ். இந்த வழக்கில் நீங்கள் எப்படி உள்ளே வந்தீர்கள் என்று. படிப்பு ரெக்ஷன், படிப்பு. இன்றும் நான் பழைய பல்கலைக்கழகத்தில் அறிவை தேடிக் கொண்டிருக்கிறேன். வாட்சன், உங்களது கொடூரமான விகாரமான சேகரிப்பில் சேர்ப்பதற்கு இன்னும் ஒரு மாதிரி கிடைத்துவிட்டது. இப்பொழுது மணி 8 கூட ஆகவில்லை. கோவென் தோட்டத்தில் வாக்னர் இரவு நடக்கிறது. இப்பொழுது கிளம்பினாலும் 2வது காட்சியை காண நேரம் இருக்கிறது.